வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கங்கை அமரன் கண்டெடுத்த அந்த 3 நடிகை எழுத்து சென்னை பாண்டி பஜாரில் வந்தபோது அடையாளமே தெரியலை. தற்போதைய பரிதாப நிலை வெளியாகி அந்த நடிகையுடைய வீடியோ பார்க்கும்போது கண்ணீர் மல்க ரசிகர்கள் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 2002ஆம் ஆண்டு நடிகை தேவியா காலமான பிறகு கனகாவுக்கு இந்த உலகமே இருண்டது போல ஆகிவிட்டது. அம்மாவுடைய மறைவை தாங்க முடியாமல் தனிமையில் முடங்கி போனாங்க. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவை சேர்ந்த புருஷோத்தமன் என்பவரை தான் கல்யாணம் செய்து கொண்டதாக கனகா பேட்டியில் அளித்திருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு திருமணம் நடக்கவே கிடையாது என்று கனகா பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ள பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் பிரபல யூடியூப் சேனலுக்கு தந்துள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. நடிகை கனகாவும் அவருடைய தாயார் தேவிகாவும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் தான் சமீப காலமாக மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட நிறைய வருடங்களாக அங்கே தங்கியிருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அங்குள்ள பார்க்கில் வாக்கிங் போய் கொண்டிருந்த போது அப்போது டைரக்டர் கங்கை அமரன் அவர்களை தற்செயலாக சந்தித்து பேசினாங்க. அப்போது தேவிகா பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கனகாவை அவருக்கும் மிகவும் பிடித்து போய்விட்டது. கரகாட்டக்காரன் படத்துக்கு ராமராஜனுடைய கால் சீட்டு வாங்கிவிட்டு ஹீரோனிக்காக ஒரு தமிழ் முகத்தை தேடிக்கொண்டிருந்தார். அப்போது கனகாவை தன்னுடைய படத்தின் கதாநாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முடிவு செய்தார் கங்கை அமரன் அவர்கள். தன் மகனை பொத்தி பொத்தி வளர்ப்பதாக சொன்ன தேவிகா இந்த முடிவுக்கு மறுப்பு சொன்னாங்க. ஆனால் கங்கை அமரன் தான் சொந்த பெண் போல பார்த்து கொள்வதாக வற்புறுத்தி கேட்டு மகளை நடிப்பதற்கு சம்மதித்தார். எந்த விதமான எதிர்ப்பு இல்லாமல் வெளியான கரகாட்டக்காரன் படம் மாபெரும் வசூல் சாதனை படைத்தது. 365 நாட்கள் தொடர்ந்து ஓடியது. இந்த ஒரே படத்தின் மூலம் ராமராஜன் அவர்கள் ரஜினிகாந்துக்கு இணையான சம்பளம் வாங்கும் நிலைக்கு உயர்ந்தார். கனகாவுக்கும் முன்னணி நட்சத்திரமானார். ரஜினிகாந்துடன் அதிசய பிறவி, பிரபுவுடன் கும்பக்கரை தங்கையா, விஜயகாந்துடன் கோயில் காலை என அடுத்தடுத்து வெற்றி படங்களில் கனகா நடித்தாங்க. கனகாவினுடைய வளர்ச்சிக்கு காரணமே அவரது அம்மா அதீத பாசமோ பிற்காலத்தில் கனகாவின் தனிமைக்கு காரணமாக அமைந்தது. கனகாவினுடைய படங்களை தேர்ந்தெடுப்பது தேவிகா தான். ஷூட்டிங்களுக்கு கனகாவோடு செல்வாங்க தேவிகா. எந்த ட்ரெஸ் போடணும், என்ன படம் நடிக்கணும் என்பது உட்பட நிறைய கட்டுப்பாடுகளை தேவிகா போட்டாங்க. நடிகர் ரஜினிகாந்துக்கு தேவிகாவுடன் தனியாக பேசி கனகாவுக்கு சுதந்திரம் தருமாறு சொன்னாராம். எதிர்காற்று என்ற படத்தின் மூலம் மாடர்ன் ட்ரெஸ் அணியும் கேரக்டரில் நடிக்க கனகாவுக்கு வாய்ப்பு வந்தது. பெரிய அளவிலான சம்பளம் கனகாவுக்கு பேசப்பட்டது. ஆனால் மாடர்ன் ட்ரெஸ்லாம் கேரக்டரில் முதலாக மகளுக்கு வந்ததால் அதை நழுவ விட தேவிகாவுக்கு விருப்பமே கிடையாது. அதனால் மொத்த சம்பளமும் கால் சீட்டும் வாங்கும்படி பிரிட்டிஷர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாராம். 2002ஆம் ஆண்டு தேவிகா காலமான பிறகு கனகாவுக்கு இந்த உலகமே இருண்டது போல ஆகிவிட்டது. அம்மாவின் மறைவை தாங்க முடியாமல் தனிமையில் முடங்கியிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவை சேர்ந்த புருஷோத்தமன் என்பவரை கல்யாணம் செய்து கொண்டதாக கனகா பேட்டியளித்தாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி ஒரு திருமணம் நடக்கலை. தனக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் தேவை என்பதற்காக கனகா அப்படி சொன்னாங்களாம். கனகா மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டார், இறந்து போயிட்டார், கேன்சர் நோயால் இறந்து விட்டார் என்று பிபிசி போன்ற ஊடகங்கள் வரை தவறான செய்திகளை பரப்புனாங்க. ஆனால் அவங்க சீரான மனநிலையுடன் உயிரோடு தான் இருந்தாங்க. அம்மா, அக்கா அல்லது பாட்டி போன்ற கேரக்டரில் நடித்து சினிமாவை தொடர கனகா விரும்பவே கிடையாது. சுமார் 1 வருடத்துக்கு முன்பு சென்னை பாண்டி பஜார் சென்றிருந்தபோது எதிரே நடிகை கனகா நடந்து வந்தாங்க. 2 கைகளையும் 4 பெரிய துணிப்பைகள் சுமந்து கொண்டு தனியாகவே நடந்து வந்து கொண்டிருந்தாங்க. மக்கள் நடமாடும் மிகுந்த அந்த பகுதியில் பொதுமக்கள் யாருக்குமே அது கனகா என்று அடையாளம் தெரியலை என்று தெரிவித்திருந்தாங்க. இப்போ அவங்களுடைய வீடியோ வெளியாகி ரசிகர்களை கண்கலங்க வைத்துள்ளது. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.